பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, அப்பா நன்றியோடு சோத்தரிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, 5 வார்த்தைகள் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் கூட இருந்தது போலவே தகப்பனே, இந்த 6வது 7வது வார்த்தையை பேசுகிற எங்களுடன் இருந்து வழிநடத்த போகிற கிருபைக்காக நன்றியோடு சோத்தரிக்கும். எல்லா புகழும் என் தேவன் இயேசு ஒருவருக்கே சோத்திரம். நான் கர்த்தர் எனக்கு கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாகவே 5 வார்த்தைகள் எனக்கு பேச கர்த்தர் கிருபை செஞ்சாரு. இந்த 6வது வருடம் 2026 6வது வார்த்தையை பேச கர்த்தர் எனக்கு இரட்டத்தனியான வார்த்தையா நான் நினைக்கிறேன். ஏன்னா 2026 6வது வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை செஞ்ச கர்த்தருக்கும் போதகருக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த வார்த்தையை பேசும்போது கர்த்தர் என்னோட இடைப்படுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். மத்திய 20 கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை 6வது வார்த்தை. அதோட வசனத்தை நாம் பார்ப்போம். யோவான் 19:30. காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்துல கர்த்தர் எல்லாம் முடிந்தது என்று தன் ஆவியை ஒப்பு கொடுத்தது நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு ஏற்ற மத்திய 27:34-35. கசப்பு கிடந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். அவரை சிலுவிலே அறைந்த பின்பு அவர் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேலே சீட்டு போட்டால் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வசனத்துல நம்ம வாசிக்குது பார்த்தோம்னா 2 முறை கர்த்தருக்கு காடி கலந்த தண்ணீரும் கொடுக்கறாங்க. ஆனாலும் ஃபர்ஸ்ட் சிலுவையில அறையறதுக்கு முன்னாடி, 2வது சிலுவையில அரைஞ்ச பிறகுதான் நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். கர்த்தர் 2வது முறை ஏற்றுறாரு, ஃபர்ஸ்ட் முறை வேணான்றாரு. மத்திய 27:48-50 பார்ப்போம். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்கான எடுத்து காடிலை போயிட்டு அது ஒரு கோலில் மாட்டி அவர் குடிக்க கொடுத்தான். மற்றொருவரோ பொருள் எலியாவினை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் ரட்சிக்க வந்ததே நமக்கு ரட்சிக்க தான் அவர் ஜீவனை கொடுத்தாரு. அவர் காடியை குடிக்கணும்ன்ற இதுவெல்லாம் கர்த்தர் இடத்துல இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளைகள் கசப்பானதை கொள்ளக்கூடாது. நம்மள பிள்ளைகள் கசப்பெல்லாம் ஏற்காத அளவுக்கு சுதந்திரமா சந்தோஷமா ரட்சிப்பை ஏத்துக்கணும் தான் கர்த்தர் அவரு காடியை ஏத்துக்கினாரு. அவரு கசப்பை கலந்து அந்த காடியை குடிச்சாரு. கசப்புன்றது நம்ம ரொம்ப ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கசப்பானது நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இனிப்பானதை கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்றுப்போம். மார்க் 15:23-24, 36-37. ஆ 23, 24, 36, 37. வெள்ளம் போல கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். 36, 37. ஒருவன் ஓடி கடற்காலனை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொருட்கள் எலியா இவனை இருக்க வருமானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் முறை அவர் ஏற்கவில்லை, 2வது முறை ஏற்றாரு. எதுக்கு ஏற்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கோசரம் தான் கர்த்தர் காலியான தண்ணீரை கொடுத்து தன் ஜீவனை கொடுத்தாரு. கசப்பானதை நம்ம வாழ்க்கையில நம்ம எடுத்துப்போமா? எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில கசப்பை எடுத்துக்க மாட்டோம்? சொல்லுங்க. கசப்பு பிடிக்குமா பிடிக்காதா? கசப்பு பிடிக்குமா பிடிக்காதா? உங்களதான் கேட்கிறேன். கசப்பு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஆனா இனிப்பா கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்?
எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவோம். நம்ம வாழ்க்கையில கசப்பை வந்து எல்லாரும் எடுத்துக்க மாட்டோம். ஆனா சில பேரு வாழ்க்கையில எடுத்துப்பாங்க சாப்பாடு. ஏன்னா கத்தரை வந்து முழுமையா இருந்த நம்ம வந்து கசப்பை முதல்ல ஏத்துக்கணும். ஏன்னா கசப்பானதை கொடுப்ப வந்து கத்தர் இடத்துல நம்ம பிரியமா இருக்கோமா இல்லையான்னு, அந்த கத்தர் இடத்துல பிரியமா இருக்கோமா இல்லைன்னு நம்ம பிசாசானவன் நம்மள வந்து சோதித்து பார்ப்பான். அதனால கசப்பானதை நம்ம எடுத்துக்கின்னு கத்தர் இடத்துல நம்ம விண்ணப்பத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில கசப்புன்னு ஒண்ணு வராது. நம்ம கசப்பு வந்தா எல்லாருமே என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில ரொம்ப கசப்பு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன பண்ணுவோம்? கசப்பு வந்தா வாழ்க்கையில என்ன பண்ணுவோம் உங்களைதான் கேக்குறேன். முதல்ல அழுவோம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? இல்ல முறுமுறுப்போம். மூணாவது என்ன பண்ணுவோம்? முதல்ல அழுவோம், ரெண்டாவது முறுப்புறோம், மூணாவது ஜெபமே பண்ண மாட்டோம். ஏன்னா விட்டுருவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பெருசு கசப்பு வந்துச்சுல, அதனால நம்ம வந்து அதைதான் மூலியமா பார்ப்போம் தவிர அந்த கசப்பை எடுக்கிற கத்தரிடத்துல நம்ம வந்து ஜெபத்தை வந்து ஏறெடுக்க மாட்டோம். ஆனா சந்தோஷமா இருந்தாலும் கசப்பா இருந்தாலும் கத்தரிடத்துல அமர்றவன் தான் கத்தருடைய சீடன். அதனால நம்ம எப்பவுமே கசப்பு வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் கத்தர் இடத்துல பகிரணும், மனுஷனிடத்துல முதலாவது பகிரக்கூடாது. கத்தருக்கு அடுத்தபடியானவர் வந்து நம்மளுக்கு யாருன்னா வந்து போதகர் ஒருவர் தான். அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். யாத்ராகமம் 23:24. யாத்ராகமம் 15:23-24. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தன் கசப்பாய் இருந்தபடினால் அதை குடிக்க அவளுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவளிடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்னார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே இது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் கட்டளிட்டு அங்கே அவர்களை சோதித்து. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம இது என்ன பண்றோம், நம்மள போலதான் அந்த மனுஷாளுங்க வந்து பாருங்க, கசப்பான காரியம் வாழ்க்கையில வந்த ஒரு கூட்டத்தை பத்தி தான் நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். நல்ல செவந்த சமுத்திரத்து வழியா அவங்க போகும்போது என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப தாகமா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு இடம் காட்டுறாரு கடவுள். ஆனாலும் அந்த இடம் வந்து என்ன ஆயிடுச்சு, கசப்பா மாறிடுச்சு. அப்ப அந்த ஜனங்க ஃபுல்லா நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நம்மள கூட வாழ்க்கையில நல்லது வந்தா ஐயா ஜெபிச்சாரு, நடந்துச்சு, ஏசப்பா கொடுத்தாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில கசம் ஐயா நம்மளுக்கு சரியாவே ஜெபம் பண்ணல, நம்ம வாழ்க்கையில இது நடக்கவே முதல்ல நம்ம யாரும் முறுமுறுப்போனா கடலுக்கு அடுத்தபடியா ஊழியக்காரர். அதே போலதான் அங்க மோசே என்ற ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்குறாங்க. அப்ப வந்து மோசே என்ன பண்றாரு, அவரு யார்கிட்ட போய் சொல்றாரு, கத்தர் இடத்துல கேட்கிறாரு, என் பிள்ளைங்கெல்லாம் இப்படி பண்றாங்கப்பா, நீங்க எனக்கு இதுல இருந்து ஒரு இது பார்த்து ஊழியக்கார் மூலியமா வந்து ஒரு மரத்தை வெட்டி போடு, அந்த தண்ணி மாறும்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த கத்தர் என்ன சொல்றாரோ ஊழியக்கார் அப்படியே ஒரு மாற்றம் இல்லாம செய்யும் போது அந்த இடத்துல அந்த தண்ணி வந்து மதுரமா மாறுது. மதுரமா மாறின உடனே மோசே என்ன பண்றாரு, கத்தர் இடத்துல ஒரு நியாமனம் கொடுக்குறாரு. நான் இந்த கட்டளை எனக்கு கை கொண்டா உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உனக்கு வியாதியே வர விடாம பண்ணுவேன் அப்படின்னு. அதே போலதான் நம்ம வந்து வாழ்க்கையில கத்தர் இடத்துல ரச்சு பேச்சு கொள்ளும் போது நம்ம பரிசுத்தமா படுத்திடுவாரு. சரீரத்துல ஒரு குறையே இருக்காது. சரீரத்துல என்னென்ன பலவீனம் இருக்கோ நம்ம வந்து முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் போது எல்லாமே போயிடும். திரும்பி நம்ம சரீரத்துல ஏன் அது வருதுன்னா, நம்மளுக்கு வந்து அவிவிசுவாசமானது சரீரத்துல வந்தா நம்ம சரீரத்துல பலவீனம் வரும். அப்புறமா ஜெபம் இல்லைன்னா வீட்டுல கசப்புகள் வரும். அது போல நம்ம உடம்புல எந்த கசப்பு இருந்தாலும், சரீர பலவீனமா இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, நம்ம முகத்துல மனிதன் என்னத்தை பார்ப்பான், முதல்ல நம்ம முகத்தை தான் பார்ப்பான். கத்தரானவர் தான் இருதயத்தை பார்ப்பார். அந்த மனிதனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இடத்த கொடுக்கூடாது. நம்ம மனதுல என்ன கசப்பு இருந்தாலும், என்ன மனதுல வேதனை இருந்தாலும் நம்ம இருதயத்துல வைத்து கத்தர் பாதத்துல அமரணுமே தவிர நம்ம முகத்துல எங்கேயும் காட்டிக்கவே கூடாது. மனுஷன் வெக்கப்பட்டு போனோம். நான் கத்தரை தேடி போனேன், இந்த பிள்ளைங்க இவங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு பிசாசானவனும் வெக்கப்படணும், மனிதன் ஆனவனும் அந்த இடத்துல வந்து வெக்கப்படணும். அப்போ வந்து கத்தரானவர் நம்ம எதற்காக ரச்சித்தாரோ அதை குறிச்சு கத்தர் வந்து நம்மளால ஒரு குட்டி சந்தோஷம் அவருக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம பாக்குறோம்.
அதே போல கசப்பு எதுக்கு அவர் எடுத்தாருன்னா நமக்கு அது ஒரு அடையாளமா கொடுத்தாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில கசப்புன்றது ஒண்ணு வரக்கூடாது. என் பிள்ளைங்க என்ன நம்பி வந்த பிள்ளைகள் எந்த ஒரு நேரத்துலயும் கசப்பு வரக்கூடாது. ஆனா கசப்புக்கு அடையாளமே நம்ம கர்த்தர் தான். அவர் சந்தோஷமா தான் ஜீவனை கொடுத்தாரு. துக்கமாலாம் நான் போறேன் ஐயோ அப்படிலாம் கர்த்தர் ஜீவனை கொடுக்கல. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் சில சமயம் உட்காந்து எனக்கு ஏன்னா எங்க வீட்டுல 3 பேருமே ஆர்சியில இருக்காங்க. நான் ஒருத்தி தான் ரட்சிக்கப்பட்டேன். எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எங்க அண்ணன் குடும்பம்லாம் ஆனா ரட்சிப்புல இருக்காங்க. ஆனா உட்காரும் போது சில சமயம் வாக்குவாதம் வரும். என்ன நீங்க கடவுள் உயிர் விட்டு இருக்காரு, கறி மீன்லாம் சாப்பிடுறீங்க அப்படி இப்படின்னு பேசும்போது எனக்கு கோவம் வரும். என்ன கடவுள் உயிரோடு செத்து உயிரா வராதவங்க தான் இறந்தவங்க, அவங்களுக்கு பண்ணலாம். நம்ம அப்பா மரணத்தையே ஜெயித்து வந்தவருக்கு நம்ம ஏன் அவரு கசப்பா இருக்க கூடாது தானங்க அவரு கசப்பு எடுத்தாரு. அந்த சூழ்நிலை நம்ம ஏன் கசப்பா இருக்கும்? அந்த நேரத்துல ஒரு பாடுகள் நிறைச்சு நம்ம ஜெபம் பண்ணமே தவிர நம்ம கசப்பு சாப்பிடணும், கறி சாப்பிடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. அது சில பேருடைய இருதயத்துக்கு ஏற்றது போல அது கர்த்தரை பரிசுத்தமா இருக்கிற நம்ம அது செய்யவே கூடாது. நான் எங்க வீட்டுல இந்த 40 நாள் என் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடல. ஆனா நான் செஞ்சேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரன் ரட்சிப்புக்கு இன்னொரு ஒரு குறிக்கோளோட இருந்தால நீ ஏத்துக்க தானே போற, கர்த்தர் இருக்காரு, நீ சாப்பிட்டுதான் ஆகணும் தான். ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்ற கர்த்தர் எனக்கு நேரங்களையும் நிமிஷங்களையும் கொடுத்துன்னு வந்துரு. கர்த்தர் மேல அவரு என் வாழ்க்கை மாற மாற, எங்க வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை மாற மாற அவருக்கே ஒரு விருப்பமானது கர்த்தர் மேல வருது. சோத்திர பலியே எடுக்க மாட்டாரு. இப்ப எதுக்கு அதான் சோத்திரம் ஏசப்பா காலையில ஏஞ்சனும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் அந்த பாட்டு இன்னைக்கு காலைல என் பக்கத்துல உட்காந்து பாடினே இருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் இன்னும் அவர் ஏவுதலை கொடுத்து அவரை ரட்சிப்புக்கு அலங்கார வாசல்ல நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, கர்த்தரானவர் யாத்திராகமம் 15:27 பார்க்கலாம். அவர்கள் ஏரிக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சமரங்களும் இருந்தன. அங்கே தண்ணீர் அருகே பாறை பிறக்கினார்கள். இதுல பாருங்க 12. இந்த 12 என்பது பூரணமான அடையாளம். இந்த அடையாளத்தை தான் நம்ம இந்த வசனத்துல பார்க்கலாம். கர்த்தர் படைச்ச மாதம் 12, அப்போஸ்தலர் 12, சீடர் 12, கோத்திரங்கள். நாம பார்க்கிற இந்த 12ன்றது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான ஒரு இது. அப்ப பாருங்க அந்த இடத்துல எல்லாம் கொடுத்த உடனே அங்க முறுமுறுப்பு இல்லை. ஏன்னா சந்தோஷம் இருக்கு இல்லையா? சந்தோஷம் இருந்தா முறுமுறுப்பே வராது இல்லையா? அதனால சந்தோஷமா இருக்கும் போது கர்த்தரை நம்மளதான் சில சமயம் மறந்துடுறோம். இந்த பூமியில நாம இருக்கோம், ஆனா ஆண்டவர் நமக்கு கஷ்டம் தராரா இல்லையா? கஷ்டம் தராரா இல்லையா? ஏங்க உங்களதான் கேட்கிறேன், கஷ்டம் தராரா இல்லையா? தராரு. தந்தாலும் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஏன் அது பூரணமா ஏன் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது இல்லை? இன்னைக்கு ஒரு கஷ்டம் வருது, உடனே அது பூரணமா கர்த்தர் இருக்க விட மாட்டார். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு இவ்வளவுதான், இந்த கசப்பு தான் என் பிள்ளைகளுக்கு ஏற்க முடியும் சரீரத்துலனா அது வரைக்கும் தான் கர்த்தர் கொடுப்பாரு. அளவுக்கு மிஞ்சி கசப்பையும் ஒரு ஒரு என்ன சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா கசப்பு கொடுத்தா என் பிள்ளை என் மேல எவ்வளவு விசுவாசமா இருந்ததுதான் பார்க்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டு யோபாயா இருக்காரு. யோபாயா வாழ்க்கையால வராத கசப்பா நம்ம வாழ்க்கையில வந்துட போது. யோபாயா எவ்வளோ கசப்புகள் வாழ்க்கையில 10 பிள்ளை ஒரு நாள் நம்ம வீட்டுல சும்மா ஒரு தூரத்து சொந்தம் செத்தாலே நம்ம தாங்க மாட்டோம். 10 பிள்ளை செத்து போயிருக்கு, ஆடு மாடு சொத்து சொகம் எல்லாம் போச்சு. ஆனாலும் ஒரு வாயின் வார்த்தையில ஒரு முறுமுறுப்பு இல்லை, கர்த்தரை தூஷிக்கவே இல்லை. அப்படி இருந்ததுனால்தான் அவருக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம அதை பாக்குறோம். ஏன்னா இந்த பூமியில இருக்க வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரமே இல்லைங்க. கஷ்டம் இருக்கும், கசப்பு இருக்கும், சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம எதிர்த்து நின்று போராடி வந்தாதான் நித்திய வாழ்க்கைன்னு ஒண்ணு நம்மளுக்கு இருக்கு. அங்க போனோம்னா இந்த பூமியில இருக்குதெல்லாம் நம்ம சகிச்சு வந்தாதான். ஏன்னா கர்த்தரே சகிச்சுட்டு தான் வந்தாரு. எவ்வளவு வார்த்தைகள், எவ்வளவு அடிகள், இந்த 5 வார்த்தையை பேசுறோம். ஒவ்வொரு இடத்துக்கு கர்த்தர் பட்ட பாடுகளை நம்ம பாக்குறோம். அதெல்லாம் மீறி வந்துதான் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கடவுள் கொடுக்கலன்னா ஏசப்பா யாருன்னே தெரியும். இப்ப நாங்க நேற்று ஒரு சும்மா இந்த வசனங்கள் மூலியமா எடுக்கலாம். நாங்க யூடியூப் போகும்போது முஸ்லீமுங்க எவ்வளோ பேர் கர்த்தருக்கு ரட்சிப்பா ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். இவ்வளோ கூட்டம் அப்படி அதை பார்க்கும் போது சந்தோஷம். இன்னும் கர்த்தர் இந்த பூமியில பெருக பெருக ஜனங்கள் ஒவ்வொருக்கும் மாற்றத்தை கொடுப்பாரு.
இந்த வெளிப்பாடு விசேஷம் வாசிக்க போறோம். ஆனா வெளிப்பாடு விசேஷம் வாசிக்கணும்னா முதலாவது கத்தர் இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பயன்றதா, ஏன்னா கத்தர் வருகை குறிச்சே முக்காவாசி வெளிப்பாடு விசேஷம் இருக்கும். அதை படிக்கணும்னா கத்தர் பிள்ளைகளுக்கு முதலாவது மன தைரியம் வேணும். ஏன்னா அது எப்படி வருவாரு, என்ன செய்வாரு, எப்படி இருப்பாரு, அதை தான் நம்ம அந்த வெளிப்பாடு விசேஷத்துல பார்க்க போறோம். வெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 13ல இருந்து 17 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒரு அப்போது மூப்பரில் ஒருவன் என்ன நோக்கி, வெள்ளை அங்கே தரிக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, இவருக்கு தெரியும் என்றேன். அப்போது அவன், இவள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தாலை துவைத்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பவனும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவித்தார்கள். சிங்காசனத்திலே இருக்கிற இவளுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவள் இனி பசி அடையதுமில்லை, இனி தாகமடைவதுமில்லை, வெயிலாவது ஒழுக்குமாறு இவர் மேல் படுவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டானவரை இவர்களை மேய்த்து ஜீவச்சந்தில் உள்ள உள்தண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவரையும் துடைப்பார் என்றார். இந்த வெளிப்பாடு விஷயத்துல இந்த காரியத்தை குறிச்சு யோவானுகிட்ட வந்து தூதரானவர் தரிசனமா கொடுத்ததை வந்து கேட்கிறாரு, நான் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப யோவான் ஐயாவுக்கு தெரியும், இருந்தாலும் அவர் தாழ்மையை தரிக்கணும் இல்லையா, அதனால உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தூதர்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்றாரு, இவங்க எல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்துல வந்து தோய்த்து வெளுத்தவங்க, நம்பலாம் அது தோய்த்து வெளுத்ததுனா வந்திருக்காங்க. அப்படி வந்தாதான் ஆண்டவர் ரத்தத்துல நம்ம தோய்த்து வந்தாதான் ரட்சிப்பின்னு ஒண்ணு நம்மளுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. அதனாலதான் கர்த்தர் சொல்லியிருக்காரு, வார்த்தையினால நம்ம உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு வர பாடோடைய ஊழியம் செய்யற ஊழியக்காரங்களுக்கு வர பாடு இன்னும் பெரியுது. ஆனாலும் அவங்க ஒரு நேரமா என்ன பண்ண மாட்டாங்க, அது முகத்திலேயோ எதுலயும் நம்ம கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. 1000 பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் எதிர்த்து நின்று ஜெயிச்சு அவருக்கு ஊழியம் செய்வாங்க. அந்த மாதிரிதான் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சபையில நம்ம இருந்தோம்னா அதெல்லாம் நம்ம வந்து ஜெயித்து காட்டணும். அதே போல வந்து கசப்பு எதுக்கு நமக்கு தராருன்னா, முதலாவது கசப்பு கொடுத்தாதான் என் பிள்ளைகிட்ட அமரும், எனக்கு நேரம் கொடுக்கும். நான் சந்தோஷமே கொடுத்தா நம்மளை பத்தி அவருக்கு தெரியும், நம்ம கருவிலேயே கண்டவர் இல்லையா, நம்ம கணவருக்கு பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பனுக்கு தெரியாதது கூட நம்ம ஏசப்பாக்கு தெரியும். இதுக்கு ஒரு அளவுக்கு மிஞ்சி இந்த பொண்ணுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா இது நம்மளை மறந்துட்டே பறந்துரும். அதனால இதை கையிலேயே வச்சுக்கணும் தான் நமக்கு அளந்து கொடுக்குற அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமா. இன்னைக்கு நினைச்சாலும் அலங்கார வாசல்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் கோடி கோடியே எங்க கத்தரால கொடுக்க முடியும். ஏன் கொடுக்கலன்னா உங்களை ரொம்ப உங்களை ரொம்ப கத்தர் வந்து விரும்புறாரு. உங்களுக்கு ஏன் ஒரு ஆசீர்வாதம் கஷ்டம் வருதுன்னா வரலன்னா கத்தர் உங்களை விரும்புறாரு. ஆசீர்வாதம் கொடுத்தா என் பிள்ளை போயிடும், இவளை நான் பாத்துக்கினே இருக்கணும், அந்த இடம் காலி ஆக கூடாதுன்னா உங்களுக்கு குறைய கொடுத்தாதான் நீங்க இங்க வருவீங்க. நிறைவானது கொடுத்தா நம்ம சபையை விட்டு கடந்து போனவங்களையும் நம்ம பாக்குறோம் இல்லையா. அதனாலதான் கத்தர் நேரம் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு. அதே போல அப்ப நம்ம உலகத்துக்குரிய அப்பாங்க வந்து இருந்தாலும் இல்லைனாலும் அவருடைய சொத்து கடன் அவருக்கு என்னென்ன வச்சுட்டு போயிருக்கு அதெல்லாம் யாருக்கு, பிள்ளைங்களுக்கு தான். நம்மளுடைய தகப்பன் யாரு, நம்ம ஏசப்பா. அப்ப அவர் வச்சுட்டு அவர் மரணத்தையே ஜெயித்துட்டு போனவர் இல்லையா, அதுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நம்ம தான். அப்படிப்பட்ட நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க என்ன பண்ணோம், இந்த உலகத்தை ஜெயித்த இந்த உலகத்தையே ஜெயித்த அந்த அப்பாக்கோசரம் நம்ம ஊழியம் செய்யணும். ஆனாலும் ஊழியம் செய்ய முடியாம சில குடும்பத்துல தடைகள் வரும். ஆனாலும் கத்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது தடையை கொடுக்குறவங்களையே போய் செய்யுன்னு சொல்ற அளவுக்கு எங்க கத்தரால முடியும். பிள்ளைங்களுக்கு வந்து அவர் கொடுக்க மனம் இல்லாதவர்லாம் இல்லைங்க, அவர் கை குறுகலைங்க, அவர் கையில இல்லாத ஐஸ்வர்யமே ஒன்று கூட இல்லை. ஆனாலும் கத்தர் உங்களை நேசிக்கிறார். நான் இப்ப கூட சொல்வேன், எவ்வளோ கசப்புகள் இருந்தாலும் கத்தர் வந்து நம்மளை நேசிக்கிறதுனால்தான் இந்த ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இல்லை. நம்ம சிங்காசனத்துல போய் உட்காந்து இரவும் பகலும் கத்தர் இடத்துல தியானம் பண்ணுவோம், ஜெபத்தோட இருப்பாங்க. பசி இல்லை, தூக்கம் இல்லை,
தாகம் இல்ல. அந்த அந்த வாழ்க்கை நித்திய வாழ்க்கையை நம்ம போனோம்னா நம்ம பரிசுத்தமா கர்த்தர் இடத்துல இருக்கணும். எந்த கஷ்டத்தையும் நமக்கு கிடையாதுங்க, எந்த ஒரு கசப்பும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அப்பாவான நம்மளை மீட்டு எடுத்தாரு இல்லையா? அதனால எப்பவுமே நம்ம வந்து அப்பாவுக்கு உண்மையாவும், நம்ம எங்க தாய் சபை இருக்கோ அந்த தாய் சபையில உண்மையாவும் நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, என் சாட்சி சொல்லணும், கோச்சிக்காதீங்க டைம் ஆகுதுன்னு, என் சாட்சி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா 2017 வரைக்கும் என்னுடைய நிலைமை வந்து என் சொந்த பந்தத்துக்கு, என்னுடைய இடத்துல இருக்க ஒவ்வொருவருக்கும் தெரியும் நான் எப்படி இருந்தேன். நான் வாங்காத தண்டல் இல்லை, வாங்காத கடன் இல்லை. எங்களை பார்த்தா இதுங்க கடன் வாங்குற இது குடும்பம், இதுங்க புதுசு நம்மள்ட்ட எங்க காசு கொடுக்கணும் நிப்பாங்கன்னு தான் எங்களை சொல்லுவாங்க. ஆனா 2017 ஆனா அதுக்கு நல்லதே எனக்கு ஏசப்பானா பிடிக்கும். எங்க அம்மா எங்க அப்பா சண்டை போட்டுக்கினா சோத்திரம் சொன்னா சண்டை நின்றுடும், அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. எங்க அப்பா எங்க அம்மா அடிக்கும் போது நான் 100 சோத்திரம் சொல்லிட்டு எங்க அப்பா தூங்கிடுவாரு. அப்போ வந்து அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஏசப்பால கொஞ்சம் தாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சோத்திரம் சொன்னா நடக்கும் அப்படின்னா. அதனாலயே ஏசப்பா கிட்ட எனக்கு ஐயா அங்க சர்ச்சு வச்சுக்கோ, நான் ரட்சிக்கப்படலை, என் தாய் தான் ரட்சிக்கப்பட்டான். ஆனாலும் அந்த சபையில வரும்போதுதான் ஐயா ஏவுதல் பண்ணுவார், ஞானஸ்தானம் எடுமா, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, உன்னுடைய போல கர்த்தர் துளிர்களுக்கு ஆசைப்படுறாரு சொல்ல. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல சொல்ல எனக்கு பயம். ஏன்னா எங்க வீட்டுக்காரு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் பேசணும், எங்க வீட்டுக்கார்ட்ட பேசணும்னு ஒரு பயம். அதனால ஆனா என் கர்ப்பப்பையில அவ்வளவு கட்டி, என்னுடைய ஸ்கேனை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், அப்படியே ஒரு மணல் அள்ளி கொட்ட மாதிரி என் கர்ப்பப்பை வாய் ஃபுல்லா கட்டி இருந்துச்சு. அப்ப நான் கத்து, இந்த கட்டி எனக்கு குணமாக்குங்க, நான் திருப்பி ஸ்கேன் எடுக்கும் போது காலியா இருக்கணும். அப்ப நான் அவர்கிட்ட எனக்கு அப்ப தெரியாது இப்படிலாம் பேசக்கூடாது, ஞானஸ்தானம் எத்துக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தேன். திரும்பி ஒரு மாதிரி உடம்பு இருக்கு, சரி போய் செக் பண்ணி பார்க்கலான்னு எனக்குள்ள ஒரு ஏவுதல். செக் பண்ணி போய் பார்த்தா கர்ப்பப்பை சுத்தமா கழுவி வச்ச மாதிரி காலியா கர்த்தர் செஞ்ச உடனேவே நான் ஐயா கிட்ட வந்து சொன்னேன், ஐயா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். எங்க அம்மாவா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லா எடுப்போமா, நீ எத்துக்கோமா ஐயா சொல்றது கேள்மானு. எங்க அம்மாவும் ஐயாவும் ஏவுதல் பண்ணிருந்தால எடுத்தேன். அந்த 2018 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனா எடுத்த உடனே கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் கொடு, என்னை பத்தி அவருக்கு தெரியும் இல்லையா, அதனால ஆசீர்வாதம் கொடுக்கல. நாங்க வாடகை வீட்டுல கண்ணகி நகர் போனோம், அங்க வந்து கஷ்டப்பட்டு இங்க ஒரு ஓலை குடிசையில வந்தோம். பெய்யா மழை, வீடு இருந்துச்சு, பெய்யா மழை, அப்படியே வானத்தை பார்த்துன்னு எங்க அம்மா மேல பசங்க மேல எல்லாம் வச்சுட்டு போட்டு நான் வானத்தை பார்த்துட்டு, ஏசப்பா நான் உங்களை பார்த்து ஏத்துன்னு வந்தேன், எனக்கு இந்த நிலைமையான்னு சொன்னேன். கர்த்தர் ஒரு வாடகை வீட்டை ஒருத்தர் மூலியமா பேசி எனக்கு கொடுத்தாரு, அந்த வீட்டுக்கு போனேன். ஆனாலும் எனக்கு மேல் வீட்டுல இருக்கும் போது என் வீட்டு எதிர்க்க ஒரு கீழ் வீட்டு மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை. அது என் தகப்பன் இடத்துல சொல்லுவேன், இந்த வீடு கச்சவன் நல்லா இருக்குமா, நான் இந்த பூமியில நீங்க கூப்பிடுறதுல கணவர் ஒரு சொந்த ஹவுசிங் போர்ட்ல உட்கார வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைப்பா, எனக்கு செஞ்சு கொடுங்க. எனக்கு யாரும் இல்லை, கூட பிறந்தவங்களோ எனக்கு விசாரி அக்கா தங்கச்சோ எனக்கு யாருமே இல்லை. ஆனா எனக்கு கர்த்தர் தான் ஒவ்வொரு நாளும் என் கூட இருந்தாரு. என் வேதனை என்னன்னா அவர் ஒருத்தருக்கு நான் சிரிப்பேன், எங்க வீட்டுக்கார பேச, அதுதான் ஜனங்களுக்கு தெரியும். உள்ள அழுவுறது எங்க அப்பா ஒருத்தருக்கு தான் தெரியும். சில விஷயம் எங்க அம்மா, ஏன்னா எங்க அம்மா வயசானவங்கள சொன்னா அவங்க என் மேல கொஞ்சம் பாசமா இருந்தாலும் எதுனா ஆயிடும், நான் எதுவுமே சொல்லாம எங்க அப்பாக்கு எங்க லாசரா பாக்கிட்டே நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். பசங்க வந்து கஷ்டப்படாதுன்னு சொல்லுவேன். ஆனாலும் அந்த வீட்டுல இருக்கும்போது எங்க வீட்டுக்காரோட சொந்தங்கள் மூலியமா எனக்கு வந்து ஒரு வீடை கர்த்தர் வாங்க கிருபை செஞ்சார். வாங்கும் போது எவ்வளவு பேச்சு எப்படி துட்டு, ஆனாலும் ஐயா ஒத்துக்கிட்ட அந்த சீட்டெல்லாம் வந்து காட்டின ஐயாவுக்கு தெரியும், ஏன் எங்க வீட்டுக்கார குடும்பத்துக்கே என் தாய்க்கும் தெரியும் நான் எப்படி அந்த வீட்டை வாங்கினேன். நாங்க நகையை விற்க போனோம். ஆனா இதெல்லாம் சொல்லணும்னு தோந்து, கோச்சிக்காதீங்க. நகையை விற்க போனோம், நாங்க 4 சவரத்தை திரும்பி எவ்வளவு 1,10,000 ரூபாய்க்கு விற்க போனோம். ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் எங்க கூட இருந்து அது விற்காதபடி எங்க சின்னநாத் மூலியமா வீட்டுக்கு வர விஷயம். திருப்பி என்ன பண்ணலான்னு யோசிச்சேன்னா, வீடு போயிடுமே, இதுக்கப்புறம் இந்த வீடு நம்மளுக்கு கிடைக்காதுன்னு அந்த வீட்டுக்கு நாங்க என்ன பண்றோம்னு எங்க குடும்பத்துல இருக்க சில பேருக்கு தான் தெரியும். நான் எத்தனை மாசம் கண்ணீரோட இருந்தேன், எவ்வளவு நஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு. அப்புறமா அந்த சேட்டு வந்து நான் இன்னமும் சொல்லுவேன், அவர் கர்த்தர் எனக்கு தூதனா அனுப்புனாரு. என் வீட்டுல இருக்க நகைக்கு அந்த பணம் வராது, ஆனாலும் கர்த்தர் அந்த 7 லட்சம் ரூபாய் அந்த நகைக்கு அந்த சேட்டு மூலியமா எனக்கு கொடுக்க செஞ்சாரு. அந்த வீட்டை நான் வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அந்த வாங்கின போது எவ்வளோ குறையா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க
இது என்னத்துக்கு ஏசப்பாட போற, மாதா கொடுக்காத ஏசப்பா குத்துற போறாங்க. நானும் எங்க ரோசி அம்மாவும் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது எங்களை பேசுனவங்களா இருக்காங்க. அவங்க மத்தியில நான் கத்தர் வந்து எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்தாரு. ஒரு சின்ன கடை தான், அது எங்க நாத்தனார் கடை தான், இருந்தாலும் அவங்க இதயத்துல பேசி அந்த கடையை கத்தர் எனக்கு கொடுத்தாரு. அதை நடத்த கிருபை செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, போன 2025 டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி எங்க வீட்டுல ஒரு சின்னதுலாம் இல்ல, அது என் வாழ்க்கைக்கு பெருசு. எங்க லாசரப்ப 5 நாளா ஒரு இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் கத்தர் இடத்துல அன்னைக்கு எனக்கு அண்ணன் தம்பிலாம் யாருமே வரல. நான் இன்னமும் சொல்லுவேன், நான் செத்தா இந்த ஒரு நன்றி கடை எங்க ஐயாக்கு பட்டிருக்கேன். அவரு வந்தாரு, எங்க சின்ன அவரை ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் எனக்கோசரம் வந்து ஊழியத்தெல்லாம் விட்டு எங்க அப்பாவை வந்து எங்க லாசரப்பாவை 5 நாள்ல நாங்க வெளியேற்றினோம். கத்தர் கிருபை செஞ்சார். ஒவ்வொரு நாளும் எனக்கு போதகர் கூட இருந்தார், என் தகப்பனா. அந்த நேரத்துல எங்க அப்பா இல்லதான், அதனால எனக்கு போதகர் எங்க அப்பாவா இருந்து எனக்கு எங்க அப்பாவை லாசரப்பாவை இன்னொரு கிருபை செஞ்சாரு. 2006 இந்த 4ஆம் மாசம் வரைக்கும் என் குடும்பத்தை வேலை இல்ல. எங்க வீட்டு அது எங்க நாத்தனார் குடும்பத்து தெரியும், அவரு எங்க அம்மாவுக்கு தெரியும், வேலை இல்லை. ஆனால கத்தர் போஷிக்கிறாரு. கறி மீனை தான் நாங்க சாப்பிடுறோம். நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு நான் அவர்கிட்ட நைட் எழுதுறேன். 2 நாள்ல அந்த ட்ரெஸ் கத்தர் எனக்கு கொடுக்க கிருபை செய்யறாரு. அப்படியேப்பட்ட கத்தர் இடத்துல எந்த மனுஷால் பேச்ச கேட்டு நான் விட்டு விடாத சபையில ஊஞ்சி வாழணும்னு தான் நான் நினைக்கிறேன். கத்தர் இந்த சாட்சி அங்கீகரிப்பாராக. ஒரு சின்ன பாடலை பாடி நம்ம கடந்து போவோம். திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்னை மீட்டவரே செய்யா, திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்னை மீட்டவரே செய்யா, பாவி என்னை தள்ளாமலே பரிகரிக்கிறீரையா, என்னை தள்ளாமலே பரிகரித்தீரையா, என்னை மகளாக பரியாரிலே ஐயா, மாபாவி என்னை மகளாக பரியாரிலே ஐயா, ரத்தம் சிந்தி பலியாகி என்னை மீட்டவரே செய்யா, முள்முடி தலையே சுமந்தீரே ஐயா, முகமெல்லாம் ரத்தம் ஐயா, முள்முடி தலையே சுமந்தீரே ஐயா, முகமெல்லாம் ரத்தம் ஐயா, அழகுள்ள உள்ள அழகிழந்தவே கூட அழகுள்ள உள்ள அழகிழந்தவே, திரு ரத்தம் சிந்தி பலியாகி என்னை மீட்டவரே செய்யா, கைகளில் காணியா கசரணியே கீழையா, கைகளில் கால்களில் ஆணிகளையா கசரணியே கீழையா, காணாதாமே வந்து விரிவிரையா, தந்தை அணிந்தே வித்தை சுமந்து தந்தை அணிந்தே வித்தை ஐயா,
மீட்டவரே செய்யா. ஈசனின் மேலே பாவத்தை வைத்து பலியாகிறே ஐயா. ஈசனின் மேலே பாவத்தை வைத்து பலியாகிறே. அப்பா சிந்தி பலியாகி மீட்டவரே செய்யா. ரத்தம் சிந்தி பலியாகி மீட்டவரே செய்யா. கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய மகிமை, உன்னதங்களில வாசம் செய்கிற தேவனுடைய இரக்கம். ஆறாவது வார்த்தை, அந்தபடி தலையை சாய்த்தார். ஏன் தலையை சாய்த்தார்? உன் தலையை உயர்த்துவதற்காக. வெட்டப்பட்ட தலை சாய்க்கத்தான வேணும். உயர்த்தப்பட்ட சிலுவை அடிவிட ரத்தம் எல்லாம் கீழே வடிந்த உடனே தலை சோர்வடைந்து கொண்டு உனக்காக சிந்தினான், உனக்காக சிந்தினான். கர்த்தருடைய மகா கிருபை, தேவனுடைய வார்த்தையை ஆவியானவரோடு அசையாடி தேவனுடைய மகாபெரிய கிருபையினால தேவ வார்த்தை பகிர்ந்த மகளை கர்த்தர் கொடாகுடியா இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், ஆமென்.